அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆசைகள் நிறைவேற பௌர்ணமி பரிகாரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு செல்லும் போது ஒரு மஞ்சள் நிற பேப்பரையும் சிவப்பு நிற பேனாவையும் கையில் எடுத்து கண்டிப்பாக செல்ல வேண்டும். இந்த பௌர்ணமி நாளில் இந்த நிலவு வெளிச்சத்திலேயே அமர்ந்து அந்த காகிதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என தாராளமாக எழுத வேண்டும். உதாரணத்திற்கு தங்களுடைய பிரச்சனை, வீட்டில் ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனை, கடன் சுமை தீர வேண்டும் எனவும் எழுதலாம். கடன் சுமை தீர வேண்டும், 2 லட்சம் ரூபாய் பணம் தேவை, இப்படி எது வேண்டுமானாலும் தாராளமாக எழுதலாம். இல்லம் வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, வீடு வாங்க நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் எனவும் கண்டிப்பாக எழுத வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வேலை தேவை அல்லது நல்ல தொழில் அமைய வேண்டும், வருமானத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் எனவும் எழுத வேண்டாம். அடுத்ததாக தொழிலில் லாபம் பெருக வேண்டும். இதுபோல் உங்களுடைய தேவை ஏதாவது ஒரு வேண்டுதலை அந்த மஞ்சள் பேப்பரில் எழுதி மஞ்சள் பேப்பரை மடித்து கையில் வைத்து கொண்டு நீங்கள் செல்லலாம். முக்கியமாக திருமணம் வேண்டுவோர், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், பணம் தேவை, எந்த விதமான தேவையாக இருந்தாலும் அந்த பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு தாராளமாக செல்லலாம். நீங்கள் எந்த கோவில் இருக்கிறீர்களோ அந்த பிரகாரத்தை 6 முறை கண்டிப்பாக வலம் வர வேண்டும். 6 முறை சுற்றி வரும்போது அந்த காகிதத்தில் எழுதிய உங்கள் வேண்டுதலை நிறைவேற வேண்டும் என பிரபஞ்சத்திடம், அதாவது அந்த இறைவனிடம் வேண்டுதல் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை எல்லாம் பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் சந்திரன் உதயமாகும் போதுதான் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். இந்த மஞ்சள் பேப்பரை கொண்டு உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு புத்தகத்திற்கு நடுவில் வைத்து அதை அலமாரியில் வைத்து விடுங்கள். முக்கியமாக அதனை நீங்கள் கண்டிப்பாக புத்தகத்தில் வைத்து மடித்து வைக்க வேண்டும். என்ன அடுத்ததாக, இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் என நம்பப்படுகிறது. இந்த தினத்தில் வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி, இந்த பௌர்ணமி திதியை மங்களவார பௌர்ணமி எனும் சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பது சாலச் சிறந்ததாகும். அது மட்டுமல்லாமல் பாரம்பொருள் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி மாத பௌர்ணமி திதி விசாக நட்சத்திரத்தில்தான். இந்த மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் மாறி மாறி வந்திருந்தாலும் இந்த பௌர்ணமி திதிக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அதிகமாகவே இந்த நாளில் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய அவதார தினத்தில் அவருடைய இந்த நாளில் அவருடைய வேண்டுனால் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகமாகும். இந்த நாள் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அம்மன் வழிபாட்டு என்ன என்றால், உங்களுடைய கடன்கள், ஆசைகள் நிறைவேற நீங்கள் கண்டிப்பாக இதனை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் மேலே கூறியுள்ள இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். கடன் சுமை தீர வேண்டும் என்றால் நீங்கள் மஞ்சள் காயத்தில் நெருப்பில் கொளுத்தி அந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். பார்ப்பதற்கு இது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் என சிலர் நினைக்கலாம். ஆனால் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் அந்த மஞ்சள் காகிதத்தில் எழுதிய வேண்டுதலானது சீக்கிரம் பறித்து விடும். உங்களுடைய நம்பிக்கை இருந்தால் இதனை நீங்கள் முயற்சி செய்து பலனடையலாம். என்னவென்றால், நீங்கள் வைத்தீஸ்வரர்களோ அல்லது வேண்டுதல் நிறைவேறிய பின்பு அந்த மஞ்சள் காயத்தை தாராளமாக எரித்து விட வேண்டும். இந்த பௌர்ணமி திதியில் கண்டிப்பாக பாரம்பரிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று கிரிவலம் மேற்கொண்டு வந்தாலும், முருகப்பெருமானை நினைத்து கிரிவலம் மேற்கொண்டு வந்தாலும் தாராளமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்பது அன்பீகம். இன்றைய நாள் சந்திரனின் ஆதிக்கம் உங்கள் மேல் அதிகமாக அந்த நேர் அதிர்வலைகள் உங்களின் மேல் பட்டு உங்களுடைய உடம்பில் இருக்கும் சக்தியும் வானத்தில் இருக்கும் சந்திரனும் சக்தியும் ஒன்றாக இணைந்து உங்களுடைய மனக்குறைகளை சொல்வதற்கு ஒரு நேரடி தொடர்பு உண்டு செய்கிறது. இந்த நாள் ஆலயத்தில் இருந்த உங்களுடைய கஷ்டத்தை என்னவென்று பாரம்பரிய சிவபெருமானிடம், சந்திரதேவனிடம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் தாராளமாக செல்லலாம். இந்த காளி தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தாராளமாக நீங்கள்
வணங்கலாம். இன்றைய நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீக தொடர்பில் இருந்து கொண்டு எந்தவித அசைவ உணவுகளையும் மற்றும் தமச குணம் நிறைந்த உணவுகளையும் தாராளமாக சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக இதனை பின்பற்றுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.